நச்சுத்தன்மை நீக்கி நம்மை ஆரோக்கியத்துடன் வாழ வைக்கின்றது. அந்த வகையில் நம் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வானிலை அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு விழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன ஒட்டுண்ணி வகை தாவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும்போது, வேப்ப மரம் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு மேலே ஒரு தாவரம் புதியதாக வளருவதை நம்ம பார்ப்போம். இந்த தாவரம் என்ன பண்ணோன்னா, அந்த மரத்திலிருந்து அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிந்து கொள்ளும். இந்த ஒட்டுண்ணி வகை தாவரங்களை பற்றி பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுண்ணி வகை தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தீர்க்க முடியாத நோய்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்துகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பே உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த காட்டு விழுதி புற்றுநோய்க்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இந்த காட்டு விழுதி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா 5 அல்லது 6 இலைகளை கொண்ட ஒரு சிறு செடியாக இருக்கும். இந்த விழுதி இருக்கின்ற இடங்களிலிருந்து ஒரு சடை போன்று அதோட வேறு வெளிப்புறமாக தொங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த காட்டு விழுதியை பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்றாக சுண்ணாம்பு தண்ணீரில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அதன் பிறகு அதை புடம் போட்டு அதை பஸ்மமாக செய்கின்ற ஒரு வழக்கத்தை சொல்லுவாங்க. பதங்கம் அப்படின்னு கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மருந்துடைய வீரியம் மிக அதிகரிப்பதாகவும் அதே நேரத்தில் அதை கொடுக்கும்போது தீராத நோய்களை தீர்க்க உதவுவதாகவும் நிறைய குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். இந்த காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அந்த ஒரு பஸ்மம் பார்த்திங்கன்னா பொதுவாக தொண்டை சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 250 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு வெண்ணெயில் கலந்து கொடுக்கும்போது புற்றுநோய் செல்களுடைய அளவில் ஒரு மிகச்சிறந்த அளவில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவர்களால் சொல்லப்பட்ட அந்த கூற்று இன்றைக்கு புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜ்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. இந்த ராஜ்கோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் மருத்துவமனை புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற சிகிச்சை அலோபதி மருத்துவ முறை சேர்ந்த சிகிச்சையாக இருந்தாலும் கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், சில மருந்துகள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவ முறையை சேர்ந்த மருந்துகளாக கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளில் பார்த்திங்கன்னா இந்த காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை ஒரு மிக முக்கியமான மருந்துகளாக கொடுக்கிறார்கள். அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, இதுவரையிலும் அவர்கள் தொண்டை, வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களை சிகிச்சை அளிக்கும்போது வழக்கமாக செய்கின்ற அறுவை சிகிச்சை அல்லது கீமோ சிகிச்சை செய்த பிறகு அவங்க இந்த காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு மாத்திரையை அவர்களுக்கு கொடுக்கும்போது, நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது புற்றுநோய் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு விகிதம் கிட்டத்தட்ட ஒரு 3% குறைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. ஒரு 10,000 பேருக்கு இதை ஒரு மாத்திரையாக அவர்கள் கொடுத்த போது ஒரு 1000 பேருக்கு மாத்திரை கொடுக்காத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி அவர்கள் செய்து பார்த்தபோது பார்த்திங்கன்னா இந்த 10,000 பேரில் வெறும் 35 பேருக்கு தான் அந்த புற்றுநோயோட ஒரு ரிலாப்ஸ் இருந்ததாகவும், ஆனால் மாத்திரை கொடுக்காத 1000 பேரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 79 பேருக்கு அந்த ரிலாப்ஸ் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன, அந்த மூலக்கூறுகளில் எந்த வகையில் அவை நேராக புற்றுநோய் செல்களில் சென்று வேலை செய்கிறது, எந்த வகையான புற்றுநோய் செல்களை அது அழிக்க உதவுகிறது, அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எவ்வாறு அந்த புற்றுநோய் செல்கள் உடல் கண்டறிந்து அந்த வேதிப்பொருட்களை அங்கே அனுப்புகிறது அப்படிங்கிற நிறைய வகையான ஆராய்ச்சிகள் அவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் மருத்துவத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த காட்டு விழுதி அதிலை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய, முறைப்படி பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை உபயோகப்படுத்தும் போது புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அளிக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டால் கூட மீண்டும் வராமல் தடுப்பதற்கு என்ன ஒரு முறை இருக்கிறது, என்ன சிகிச்சை இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி சிகிச்சை இருக்கிறதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா அதில் அதற்கு ஏன் வருகிறதுங்கிறதுக்கும் பதில் கிடையாது,
வருமா அப்படிங்கிறதுக்கும் பதில் கிடையாது, அதுக்கு சிகிச்சைக்கும் பதில் கிடையாது. மீண்டும் அதே மாதிரி அறுவை சிகிச்சை அல்லது அதற்கு தேவையான கீமோதெரப்பி கொடுக்கின்ற ஒரு சிகிச்சை. பெரும்பாலும் 2வது முறை புற்றுநோய் ஏற்படும் போது அந்த நோயாளியை காப்பாற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் புற்றுநோய் சிகிச்சை முதல் முறை எடுத்துக்கொண்ட பிறகு மீண்டும் அது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராமல் தடுப்பதற்கு இந்த காட்டு விழுதிக்கு சக்தி உண்டு. 2வது, காட்டு விழுதியை பாரம்பரிய மருத்துவ நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக தீர்க்க முடியாத நோய் அல்லது ஒரு மருந்துடைய வீரியத்தை கூட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சர்க்கரை நோய் ஏற்படும் போது சிலருக்கெல்லாம் எந்த வகையான மருந்துகளை கொடுத்தாலும் அந்த சர்க்கரை நோய் கட்டுப்படாது. அப்படி இருப்பவர்களுக்கு வழக்கமாக உட்கொள்ளக்கூடிய சர்க்கரை நோயுடைய மருந்துகளுடன் கூடி காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை கொடுக்கும்போது அந்த சர்க்கரை நோய் மிக வேகமாக குணமடைவதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சிலருக்கு இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சிலருக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த எல்லா இடத்துலையும் என்ன பிரச்சனைனா, வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளுடன் கூடி உணவு பழக்கம், உடற்பயிற்சி, மனப்பயிற்சின்னு எந்த விஷயத்தை நம்ம பின்பற்றினாலும் கூட அவர்களுக்கு அந்த நோயுடைய தாக்கம் குறைவதில்லை. ஆனால் காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை ஒரு 125 மில்லிகிராம் அல்லது 500 மில்லிகிராம் வரை அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாமல் மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த நோய் காரணிகளும் உடலிலிருந்து வெளியேறுகிறது. இன்றைக்கு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் காட்டு விழுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பிரித்து இதில் இருக்கக்கூடிய மருந்துகள் இன்றைக்கு ஸ்டீராய்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் அளவுக்கு வேலை செய்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூட இன்றைக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே நேயர்களே, காட்டு விழுதியை பொறுத்தவரையிலும் பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் புற்றுநோய் மற்றும் தீர்க்க முடியாத நோய்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.